நண்பர் அதாவது பார்த்தீங்கன்னா அபுதாபியில் வேலை போகிறதுக்கு உடல்நிலை குறைவாக இருக்குது. அதனால் ஆன்மீக முறைப்படி கருப்பு கவனி அரிசி இப்படி கருப்பு கவனி அரிசி அரைச்சி அதை கூழாக்கி அதில் சாப்பிங் ஆனியன் சாப்பிங் பச்சை மிளகா போட்டு மோர் தயிரெல்லாம் ஊற்றி கிண்டுவோம் நாங்கள். கிண்டிட்டு இதுக்கு சைடிஷாக நீங்கள் நினைக்கிற மாதிரி சைடிஷ் கிடையாது, இது வேறு சைடிஷ். சுவையான சுண்டைக்காய் இது சின்ன வெங்காயம் தேங்காய் வரமிளகா அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் அரைச்சி துவையலாக்கி சைடிஷ் சாப்பிடுவோம். இப்படி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்னா உடல்நிலை பளு அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், குடற்புண் நோய் வராது, முக்கியமாக ஆண்மை அதிகரிக்கும். கலாஸ் எல்லாம் சாப்பிடுங்க, ஆரோக்கியமான சந்தோஷமா இருங்க. கூழாக சாப்பிடுங்க. என்ன பண்ற? தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ண கன்சிஸ்டன்சி வந்து களி மாதிரி இருக்கு. நம்ம கூழ் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வர வைக்கணும். அப்போ நம்ம குடிப்பதற்கு சுவையா இருக்கும். இதோட தயிர் சாப்பிட்றனால தயிர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அலையிலேருந்து பசு மாட்டுல காம்பை பிடிச்சி கறந்த பால் தயாரிச்ச தயிரான நம்ம ஊரோட அதிக சக்தி வாய்ந்தது. ஃப்ரெஷ் யோகாட் இது விளம்பரம் ஆச்சுக்கிறீங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுங்க, புண்ணியமாகும் உங்களுக்கு. வீடியோல பார்த்துட்டு ஐத்தண்ணில சாகுங்க, கிடைக்காது. இது மாஸ்டர் நான் தான், வேற யாரும் இல்ல. ஆனா யூடியூப் அம்மா சமையல், செஃப் வெங்கடேஷ் பட் சார் அண்ட் செஃப் தாமப்பா எல்லா காப்பிரைட்ஸ் வாங்கிங்க, எல்லா காம்பினேஷன்ல பார்த்து காப்பிரைட்ஸ் வாங்கிங்க. உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து காப்பிரைட்ஸ் வாங்கிக்கிறேங்க. இல்ல நான் வந்து பொது உடைமை பண்றது டிஷ்ஷ எல்லாரையும் சாப்பிட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இது என்னன்னா சுண்டக்காய் துவையல் ரெடி பண்ணிட்டு அண்ணன் மன்னார்குடி. ஆனா தம்பி ராம்நாடு சொல்லு. ராமேஸ்வரம், ராம்நாடு, தேவிப்பட்டினம், மாதனூர் எல்லா ஊர்லயும் தம்பி மூட்டை தூக்கி போறாப்ல.